தில்லைஸ்தானம் நெய்யாடியப்பர் திருக்கோவில். இது திருவையாறிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. சரஸ்வதி, காமதேனு, கௌதம முனிவரும் வழிபாடு செஞ்சுருக்காங்க. இது சோழநாடு காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கு. இறைவன் நெய்யாடியப்பர், இறைவி பாலாம்பிகை. இந்த தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். இந்த தலத்தில் நெய் அபிஷேகம் செய்த பிறகு இறைவனுக்கு வெந்நீரினால் அபிஷேகம் செய்வது தனி சிறப்பு. சப்தஸ்தான தலங்களில் இது கடைசியானது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசரும் பதிகம் பண்ணியிருக்காங்க. நெய் அபிஷேகம் செய்து அதை நாம் தினமும் உட்கொண்டு வந்தால் நமக்கு சகல நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை. இதயம் சம்பந்தமான நோய் இருப்பவர்களும் இங்கு திங்கட்கிழமையும் பிரதோஷ நாட்களிலும் நடைபெறும் பசு நெய் அபிஷேகத்தை பார்த்துவிட்டு அந்த பிரசாதத்தை தினமும் வாங்கி கொண்டு போய் நாம் சாப்பிட்டு வந்தால் இதயம் சம்பந்தமான நோய் தீரும் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தின் வரலாறு என்னன்னா, ஒரு சிவனடியார் தினமும் இறைவனுக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டு கோவிலின் பிரகாரத்தில் இருக்கும் கீரையை பறித்து செல்வது வழக்கம். சில வருடங்கள் கழிந்தது. அவருக்கு வயது முதிர்வு ஏற்பட்டது. அதன் காரணமாக கோவிலுக்கு வர முடியாததால், இறைவா, என்னால் கோவிலுக்கு வர இயலாது, இறைவா என்னை காப்பாற்று, எனக்கு முக்தியை கொடு என்று வேண்டிக் கொண்டார். இறைவன் அசரீரியாக, அப்பனே, நீர் எனக்கு நெய் விளக்கு ஏற்றிவிட்டு பிரதிபலனாக பிரகாரத்தில் இருக்கும் கீரைகளை பறித்து சென்றாயே, எந்த பிரதிபலனும் பார்க்காமல் அல்லவா எனக்கு நெய் தீபம் ஏற்றியிருக்க வேண்டும், இப்பொழுது முக்தி கேட்கிறாயே, இது உனக்கு நியாயமா என்றார். இந்த ஆலயத்திற்கு வராதவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்பது இந்த தலத்தில் ஒரு செய்தி. அன்னை பாலாம்பிகை என்றும் இளமையாக இருக்கிறார். தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிறார்.